ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி கீரை கடைஞ்சி காமிக்க போகிறேங்க. கீரையை பலவிதமாக கடையலாம். பருப்பு போட்டு கடையலாம், பூண்டு போட்டு கடையலாம், புளி போட்டு கடையலாம். நான் இன்றைக்கி புளி போட்டு தான் கடைஞ்சி காமிக்க போகிறேன். சூடான சோறு கூட இந்த கீரையை சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கத்தை அரைக்கீரை எடுத்துருக்கேன். இதை க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி போதும், நிறைய வைக்காதீங்க. இப்போ இந்த கீரை கூட ஒரு 15 பல் உரித்த பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு எவ்வளோ சேர்த்தாலும் அரைக்கீரை ரொம்ப ருசியாக தான் இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கீழே போகிற மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க. மேலே கீரை இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. நிறைய கீரை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே சுருங்கிடும். குறைச்சலான அளவு தாங்க கீரை கடைசல் பார்த்திங்கன்னா கிடைக்குமே. ஒரு கத்தை இல்லை 2 கத்தை வாங்கினா தான் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 4 நிமிஷம் தாங்க கீரை நல்லா வெந்துடும். பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், கீரை நல்லா இப்போ சுருங்கிடுச்சு. பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தாச்சு. அதில் இருக்க வெங்காயம் தக்காளி வேகிறதுக்குள்ளரவே பார்த்திங்கன்னா கீரை வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு கடைசியாக நீங்கள் எடுத்திருக்க கீரைக்கு தகுந்தாற்போல் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. புளியில் நார், அதனுடைய விதை, இதை எல்லாமே இல்லாத மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த புளியோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். கண்டிப்பாக இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கீரை பச்சை பசேல்னு இருந்திருக்கும். புளி சேர்த்து வெந்த பிறகு கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. புளியும் வெந்துருச்சு, கீரையும் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ கடைசியாக இதுக்கு தாளிப்பு தரணும். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல நம்ம கீரையை கீழே இறக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை தண்ணி தனியாக கீரை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி தனியாகவும் கீரை தனியாகவும் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கீரைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணுங்க. சூடாக இருக்கிறப்பவே கடைஞ்சிருங்க, அப்போ தான் கடைய வருமே. நீங்கள் மிக்சியிலலாம் போட்டு அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. இப்போ நான் வீடியோவுக்காக கையில் கடையிற மாதிரி காமிக்கிறேன். ஆனால் இப்படி நின்றுக்கிட்டே கடைய முடியாது. கீழே உட்காந்து சட்டியை பார்த்திங்கன்னா காலால் பிடிச்சிக்கணும். கையில் மத்து வச்சு நல்லா வேகமாக கடையணுங்க. அப்படி கடைஞ்சாதான் கீரையை கடைய முடியுமே. இப்போ கீரை கடைஞ்சாச்சு. கடைசியாக நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பை சேர்த்துக்குங்க. இப்போ அதே கடாயில் நம்ம தண்ணி தனியாக கீரை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்து அப்படியே ஒரு கலக்கு கலக்கி இந்த கீரையில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். புளி போட்ட அரைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சோறு கூட இந்த சூடான கீரையை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வறுத்த வாழைக்கருவோடு வறுத்த முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.